வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று சந்திரன் விருச்சிக ராசிக்குள் இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் இன்று முழுவதும் இருக்கப் போகிறார். இன்று காலை விடியற்காலை 3 மணி 40 நிமிடங்களுக்கே கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திரன் வந்துவிட்டார். இன்று முழுவதுமாகவே கேட்டையில் சந்திரன் இருக்கப் போகிறார். இது புதனுடைய நட்சத்திரம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ராசிகளுக்கு பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலை. ஆனாலும் இவர்களுக்கு ஒரு அற்புதமான விபரீத ராஜயோகம், முயற்சிகளுக்கு வெற்றி, நினைத்த காரியங்களை ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. சுப விரயங்கள் ஏற்படும். திடீர் செலவுகள், விரயங்கள் இதெல்லாம் நடக்கும். செலவுகளில் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். ரிஷப ராசிக்கு புது முயற்சிகளில் வெற்றி. இவர்களுக்கு பேச்சு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஆதிக்கத்தில் சந்திரன் 7ஆம் வீட்டில் இருப்பது, லாபஸ்தானத்தோடு அந்த புதன் இருப்பது ரொம்ப அற்புதமான வளர்ச்சி, லாபம், தொழில் மேன்மை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் இவர்களுக்கு முக்கியமான பலன். அடுத்தது மிதுனத்திற்கு இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனுடைய சாரத்தில் சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கண்டிப்பாக பேச்சில் நிதானமாக இருப்பது நன்மை. உத்தியோகம், தொழில், வளர்ச்சி இதெல்லாம் லாபம் கொடுக்கும். மெட்டீரியல் விஷயங்களில் நன்மையான விஷயமும் குடும்ப வாழ்வில் சற்று விட்டு கொடுக்க வேண்டிய பலனாகவும் இருக்கிறது. கடக ராசிக்கு இவர்களுடைய ராசிநாதன் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் வீடு விருச்சிகம். அங்கு நீச்ச நிலையில் இருக்கிறார். சந்திரனுடைய சார நட்சத்திரமாகிய புதனுடைய அந்த ஒரு புதனும் சரி, சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கிரகமும் இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலை. தொழில், வருமானம் எல்லாமே அற்புதமான லாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தினால் நன்மை ஏற்படும். ஆனாலும் பேச்சு ஸ்தானத்திற்குடைய கிரகம் சற்று தொல்லை அடைவதனால் குடும்ப வாழ்க்கையில் கவனம். பேச்சின் மூலியமாக பிரச்சனை வராமல் சரியாக கையாளப்பட வேண்டிய நிலை. ஆரோக்கியத்திலும் அலட்சியம் காட்டக்கூடாது. அடுத்தது சிம்மத்திற்கு இவர்களுடைய சுகஸ்தானத்தில் சந்திரன் புதன் சாரத்தில் இருக்கிறார். அந்த புதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் காட்ட வேண்டிய ஒரு நாள். மருத்துவ செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். இவர்களுடைய குடும்பஸ்தானத்திற்குடைய குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்குடைய புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதும், இன்றைய சந்திரன் இவர்களுக்கு உடல்நலக் குறைவினால் எரிச்சல் ஏற்பட்டு தேவையில்லாத பேச்சு பேசக்கூடிய நிலையும், அதனால் குடும்ப வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் லாபாதிபதியான சந்திரன் இருக்கிறார். சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அந்த புதன் 7ஆம் வீட்டில் பாதகஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக இவர்களுக்கு கவனமான பலன்களாகவே வருகிறது. 3ஆம் வீட்டில் சந்திரன் மனக்குழப்பத்தையும் டிப்ரெஷனையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் முக்கியமாக அதிகம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் தொடர்பான எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதிகமான நிதானம், பொறுமை, கவனம் அவசியம் தேவை. பணி, தொழில் இது போன்ற விஷயங்களிலும் இன்று வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அதிகமான அக்கறையோடு விஷயங்களை கையாள வேண்டும். அடுத்தது துலாம் ராசிக்கு இவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். வாக்குஸ்தான சந்திரன் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. ஆனாலும் சந்திரன் பாக்யாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதும், அந்த புதன் 6ஆம் வீட்டில் இருப்பதும் இவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வான நல்ல நிலை, மேன்மையான பலன்கள் நடக்கும். ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடைய உதவி இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு இவர்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கப் போகிறார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் கிரகம் அஷ்டமாதிபதி. அவர் புத்திஸ்தானத்தில் இருப்பதனால் இவங்க எண்ணங்களாலேயே தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய மன அழுத்தத்தை அடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம். தேவையில்லாத ஓவர் திங்கிங் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கூடாது. அடுத்தது தனுசு ராசிக்கு இவர்களுக்கு விபரீத ராஜயோகம் போல அஷ்டமஸ்தானாதிபதி சந்திரன் 12இல் மறைந்திருக்கிறார். சாரம் கொடுத்த புதனும் சரி, அந்த வீட்டிற்குடைய செவ்வாயும் சரி, அற்புதமான சுகஸ்தானம் 4ஆம் வீட்டில் இருப்பது
இடமாற்றத்தினால் அற்புதமான லாபம் வளர்ச்சி இவர்களுக்கு ஏற்படும். திடீர் யோகங்கள் நன்மை தரும். அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் நடக்கும். காரிய வெற்றி உண்டு. ஆனாலும் தாயாருடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது மகரத்திற்கு இவர்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சந்திரன் பாதகஸ்தானத்தில் இருப்பதும், சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் புதனும் செவ்வாயும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு புது முயற்சிகளில் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நாளாக இன்றும் வருகிறது. குழந்தைகளிடம் முக்கியமாக வாக்குவாதம் தவிர்ப்பது மிக மிக அதிக நன்மை அளிக்கும். தாயார் தந்தையார் இவர்களுடைய ஆரோக்கியத்திலும் மகர ராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்து கும்ப ராசிக்கு இவர்களுடைய 6க்குடையவரான சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையான நிலை, பேச்சினால் வெற்றி, எல்லாமே மெட்டீரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சினால் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையும், குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சற்று கவனமான பலன்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான பலன். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை கும்பராசி நண்பர்களும் மிக மிக அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். மீன ராசிக்கு 5க்குடைய கிரகம் 5க்கு 5இல் நீச்சமாக இருக்கிறார். சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் 1ஆம் வீட்டிலே இருப்பது 2ஆம் வீட்டை சற்று பலவீனமாக ஆக்கக்கூடிய நிலை. குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப வாழ்விலும் அதிகமான பாதுகாப்பை, ப்ரொடெக்ஷனை இவங்க கையாள வேண்டும். வாக்கு கொடுக்காமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை.